ஆசை, பிரிவு, சோகம், கோபம் எல்லாம் கலந்த கதை. காதல் கதையில் இவையெல்லாம் இல்லாமல் எப்படி? இதை ஒரு சராசரி காதல் கதை என்று எண்ணி விடாதீர்கள். காரணம், நடந்த சம்பவங்களின் தன்மை அப்படி. எந்த வயதில் இருந்து எந்த வயது வரை காதலிக்கலாம்? அப்படி ஒரு வரையறை இருந்தால் அதை தெரிந்தவர்கள் தயவு செய்து சொல்லுங்கள். காரணம், இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட இருவருக்கு அது தெரியவில்லை. நீங்கள் சொன்னாலும் உங்களை அவர்கள் நம்பப் போவதில்லை. காரணம், அவர்களுக்கிடையே அப்படி ஒரு காதல். வயது 60. இந்த வழக்கின் முக்கிய கதாபாத்திரம். இது அவருடைய காதலி பெர்லின், வயது 42. நீங்கள் யோசிப்பது புரிகிறது. 18 ஆண்டு கால இடைவெளி, வயது வித்தியாசம். ஆனால் இந்த இருவரையும் அது ஒன்றும் செய்யவில்லை. சந்தித்தார்கள், பிடித்திருந்தது, பழகினார்கள். இந்த வழக்கில் வயது என்பது முக்கியமான அம்சமே இல்லை. வயது என்பதை தாண்டி இவர்களுக்கிடையே மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று உருவெடுத்து கொண்டிருந்தது. சில நேரங்கள் ஆண் பெண் உறவு புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அதில் காதல் இருக்குது, பிரிவு இருக்குது, இழப்பு இருக்குது. இந்த காரணங்கள்னால ஒரு மனிதன் எந்த எல்லைக்கு போவாங்கங்கிறதுக்கு இந்த கேஸ் ஒரு நல்ல உதாரணம். நம்ம மைண்டில் நம்ம திங்க் பண்ணுவோம், சின்ன வயசு ஆளுங்கள் தான் இதே மாதிரி கேஸ் நடக்கும்னு. ஆனால் the real issue is that within the family itself, அவங்களுக்கு அந்த கனெக்ஷன் இல்லாட்டி, அந்த கம்யூனிகேஷன் இல்லாட்டி, அந்த ரிலேஷன்ஷிப் இல்லாட்டி, இது எல்லாம் ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டராக இருக்கும். குடும்பம் என்பது ஒரு சில சமூக ஏற்பாடுகளுக்கு உட்பட்டது. அன்பு, மகிழ்ச்சி, பாதுகாப்பு இவையெல்லாம் ஒரு குடும்ப கட்டமைப்புக்குள் பெற வேண்டிய அம்சங்கள் என்பதுதான் பொதுவான சமூக விதி. ஆனால் எல்லார் வாழ்விலும் இது சாத்தியப்படுவதில்லை. ஆங் யூ சியூ என்ற இந்த 60 வயது மனிதருக்கும் இது பொருந்தியது. குடும்பத்திற்குள் பெறாத அமைதியை, சந்தோஷத்தை, அரவணைப்பை பெர்லின் என்ற இந்த பெண்மணியிடம் அவர் பெற்றார். அந்த உறவு தன் வாழ்க்கைக்கும் நிம்மதிக்கும் ஆதாரம் என்று முழுமையாக நம்பினார். இந்த கேஸில் 2021 ஆங் அண்ட் பெர்லின்னு சைனீஸ் கப்பல் இருந்தாங்க, காதலர்கள். 2021 இந்த சம்பவம் நடக்குது. ஒரு கப்பல் இருக்காங்க, ஒரு ஆண், ஒரு பெண். அந்த ஆணுக்கு ஏற்கனவே கல்யாணம் பண்ணவர். அவர் பெர்லின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணியை காதலிக்கிறாரு. What's this? It's just posted yesterday. Why you cheat on me? ஒரு 60 வயசு நபர் ஒரு 40 வயசுக்கு பெண்மணியோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு அதுக்கப்புறம் தான் அந்த பெண்ணுக்கு தெரிய வருது இந்த மாதிரி அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்குன்னு. Baby, listen to me. Don't touch me. சில ஏமாற்றங்களை தாங்கிக் கொள்ள முடியாது. அதுவும் நமக்கு அணுக்கமானவர்களால் ஏற்படும் ஏமாற்றங்கள் நிறைய துன்பப்பட வைக்கும். பெர்லின் என்ற இந்த பெண்மணியின் நிலைமை இதுதான். ஆங் என்ற தன் காதலனுக்கு ஏற்கனவே ஒரு குடும்பம் இருப்பதை அறிந்து அவர் அதிர்ந்து போனார். ஆங் தன்னை ஏமாற்றிவிட்டார். நெருங்கி பழகி அன்பை பகிர்ந்து கொண்ட எத்தனையோ தருணங்கள் இருந்தன. ஆனால் அந்த தருணங்களில் உண்மை இல்லை என்று இந்த பெண்மணி ஒரு முடிவுக்கு வந்தார். ஸோ அவங்க பிரேக்கப் பண்ணிடுறாங்க. அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து மூவ் ஆன் ஆகி வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே என்டர் ஆகிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இன்னமும் அவர்னால் அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்னால் அதை ஏற்றுக்க முடியல. உங்களில் பலர் பெர்லின் என்ற இந்த பெண்மணியின் முடிவு சரிதான் என்பீர்கள். காதலர்களுக்கு மத்தியில் அன்பான ஓர் உறவில் ஒளிவும் மறைவும் பொய்யும் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட உறவு எப்படி நீடிக்கும்? பெர்லின் இது வேண்டாம் என்று ஒதுங்கிவிட்டார். இப்போது ஆங் என்ற இந்த மனிதரின் நிலைமை என்ன? செய்தது தவறு என்று அவருக்கே தெரியும். பிரிவு என்பது அதற்கான தண்டனை என்றும் தெரியும். இவையெல்லாம் அறிவுக்கு புரிகிறது. மனதிற்கு அது எவ்வளவு கட்டுப்படுத்த நினைத்தாலும் அடம் பிடிக்கும் குழந்தையைப் போல ஒவ்வொரு நாளும் பிரிந்து போன காதலியை எண்ணி விம்மி விம்மி அழுதது.
ஃபர்ஸ்ட் ஜூன் 2021 வந்து அவங்க வந்து மீட் பண்ணுறாங்க. அவங்க சந்திக்கிற இடம் வந்து பெர்லின் தங்கி இருக்கிற பிளாக் பக்கத்தில் இருக்கிற ஒரு காப்பாக்கில். அந்த காப்பாக்கில் வந்து அவங்க வந்து அவரோட வேனை ஓட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. ஸோ அந்த மீட்டிங்கில் வந்து பெர்லின் வந்து அவங்ககிட்ட சொல்கிறாங்க, எனக்கு வந்து இப்போ வேற ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, நான் வந்து வேற ஒருத்தரை வந்து காதலிக்கிறேன்னு. I really got a boyfriend. What? Why you got a boyfriend? So fast, ah? இதை கேட்டுட்டு ஆஃப்கோர்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரே கோபம். கொண்டு பெர்லின் வந்து பிரேக்கப் பண்ணுது. ரெண்டாவது வந்து வேற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. ஸோ இந்த கோபத்தில் வந்து அவங்க என்ன பண்ணுறாருன்னா பெர்லினை வந்து அடிக்கிறாரு. அதனால அவங்களுக்கு வந்து காயங்கள் இருக்குது. ஸோ இந்த கேஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த அட்டெம்ப்டட் மர்டர் சார்ஜை தவிர்த்து வேறு சார்ஜஸ் இருக்குது. அது வந்து இந்த தேதியை சம்மந்தப்பட்ட நடந்த அந்த சம்பவங்கள். பெர்லின் வந்து காட் பிரதர் ஆமிங்கிட்ட போய் அவங்க வந்து என்னை இந்த மாதிரி அடிச்சிருக்கிறாரு இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. பெர்லின் கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் வந்து போலீஸ் ரிப்போர்ட் லான்ச் பண்ணுங்கன்னு. அண்ட் பெர்லினும் வந்து அதுக்கேற்ற மாதிரி போலீஸ் ரிப்போர்ட்டை லான்ச் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து 1 ஜூன் 2021 நடந்த சம்பவங்கள். அவங்க என்ன பண்ணுறாருன்னா பெர்லினுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறாரு. அந்த ஃபோட்டோ வந்து ஒரு கத்தி. அந்த ஃபோட்டோவோட ஒரு மெசேஜும் இருக்குது. இதை நான் எப்படி பயன்படுத்த போகிறேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் வந்து நான் ஆமைங்க தான் குத்த போகிறேங்கிறது. ஸோ இந்த விஷயம்லாம் வந்து நீங்கள் லேட்டாக அந்த கேஸை பார்க்கும்பொழுது இதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். காயம்பட்ட மனதிற்கு மருந்து என்ன? இந்த பிரிவு ஆயுள் தண்டனை ஆகிவிடுமா? சந்தித்து பேசி மகிழ்ந்து சிரித்த பொழுதுகள் இனி கனவுதானா? எத்தனை முறை யோசித்தாலும் அவள் இல்லாமல் தனக்கு ஒரு வாழ்க்கை இல்லை என்று அவங்கிற்கப்பட்டது. அவளிடம் அதை சொல்ல வேண்டும். அதை கேட்கக்கூட அவள் அருகில் இல்லையே. வேண்டாம் என்று போய்விட்டாள், வெகு தூரம் போய்விட்டாள். இதே மாதிரி கேஸ் நம்ம பார்த்தாக்கா அதில் நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது. மொதல் ஃபேக்டர் அந்த அஃபெண்டரோட மென்டல் ஸ்டேட். ஏன்னா இப்போ இந்த பிரேக்கப் நடந்ததுனால இந்த ரிஜெக்ஷன், அதனால கொஞ்சம் சென்ஸ் ஆஃப் ஜெலசி கூட இருக்கும். பொதுவாக பிரேக்கப்புன்றது வந்து ஒரு இளமை காலத்தில் நடக்கும். மேபி வந்து ஒரு 20s 30s இருக்கவங்க அந்த ஜெனரேஷனில் நடக்கும்னு நம்ம நினைப்போம். ஆனால் இந்த கேஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட இது வந்து ஒரு 60 வயசுக்கு மேற்பட்ட ஒருத்தவர், அவரை பற்றின ஒரு கேஸ். அவருக்கு ஏற்கனவே ஒரு குடும்பம் இருக்குது வந்து அவரோட நியூ கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து மறைச்சிருக்காரு. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். மேபி அவருக்கு வந்து இவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கலாம். இப்போ இவங்களுக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு, குழந்தைங்கள் இருக்குது அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா அவங்க வந்து அந்த காதலை ஏற்றுக்காமல் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி காரணங்களால அவர் மறைச்சிருக்கலாம். இப்போ நம்ம சிங்கப்பூர் டெமோகிராஃபிக்ஸில் பார்த்தாக்கா we are an aging society. So within this society itself, social service research என்ன சொல்லுதுன்னா, இந்த loneliness, in the sense of lack of love, lack of support within family setting, இது எந்த வயசுலையும் நடக்கலாம். ஸோ நம்ம இந்த பிரேக்கப், இதே மாதிரி ரியாக்ஷன் யங் பீப்புளில் ஒன்றியும் நடக்கிறதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஈவன் ஓல்டர் பீப்புள் இந்த கேஸில் பார்த்தாக்கா இதே மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸில் இதே மாதிரி இஷ்யூவும் நடக்கலாம். மறக்க இந்த குடிபோதை கூட போதவில்லை. இந்த 60 வயது மனிதர் தரை தொடாத ஓர் ஆழத்திற்குள் மூழ்கிக்கொண்டிருக்கின்றார். 12 ஜூன் 2021 அவர் வந்து 12 PM 8 PM வரைக்கும் வந்து சரியான தண்ணி, சரியான போதை. 8 PMக்கு அப்புறம் அவர் என்ன போறாருன்னா மறுபடியும் சாச்சுக்காங் அவென்யூ 3க்கு போறாரு. ஏன்னா அங்கே தான் பெர்லின் குடியிருக்காங்க. ஏங்கி ஏங்கி தேடி தேடி அலைந்து கடைசியில் அவளை இப்படித்தானா பார்க்க வேண்டும்? பலித்தது. யார் இவன்? இவளால் எப்படி முடிந்தது?
தான் காதலித்தவள் இன்னொரு ஆணுடன். சோக கடலில் மூழ்கிக் கொண்டிருந்த ஆங்கை இப்பொழுது பொறாமை என்ற தீயும் சுட்டெரிக்க ஆரம்பித்தது. Berlin, come back to me. அந்த கோபமும் பொறாமையும் எவ்வளவு தூரத்திற்கு அவரை கொண்டு போனது என்பதுதான் வழக்கு. பெர்லினும் அவங்களோட புது பாய் ஃப்ரெண்டும் வந்து நடந்து வர்றதை வந்து அவர் பார்க்குறாரு. அவர் பார்த்தோன்னே அந்த கத்தியை தூக்கிட்டு போகிறாரு. அந்த கத்தியை வச்சுக்கிட்டு அந்த புது பாய் ஃப்ரெண்டை வந்து 3 இடத்துல குறிப்பாக அவர் வந்து ஸ்டெப் பண்ணுறாரு, குத்துறாரு. ஒன்று வந்து இந்த ஷோல்டரில், 2வது வந்து செஸ்ட் பக்கம், 3வது வந்து ஸ்டமக்கில். இதை பார்த்துட்டு இருந்த அந்த நெய்பரிங் அந்த ரெசிடென்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா உடனடியாக போலீஸுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அவங்க வந்து தப்பிச்சு ஓடிடுறாரு. அந்த யூஸ் பண்ண கத்தியை வந்து ஒரு ட்ரெயின்குள்ளே வீசிடுறாரு. போலீஸ் வந்ததுக்கப்புறம் ஆம்புலன்ஸும் வராங்க. பெர்லினுக்கும் காயம், அந்த புது பாய் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பலமான காயம். ஏன்னா 3 இடத்துல வந்து அவங்க வந்து குத்தியிருந்தார். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவங்க வந்து அந்த சிகிச்சை, அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கிடைக்கிது. ஒரு பிரேக்கப் இருந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி நிறைய இமோஷன்ஸ் இருக்கும். வலி, ஜெலசி, ரிஜெக்ஷன், அந்த மாதிரி நிறைய இன்டென்ஸான இமோஷன்ஸ் இருக்குது. இந்த கேஸில் நம்ம குறிப்பிட்டு பார்த்தோன்னா அடிச்சிருக்காரு அவங்க ஒரு தடவை. அப்புறம் அவர் குடி பழக்கத்துக்கு ஆளான ஒரு நபராக இருந்திருக்காரு. ஸோ அது வந்து ஒரு முக்கிய ஒரு ஃபேக்டராக இருக்குது அவரோட இமோஷன்ஸை கட்டுப்படுத்த முடியாததுக்கு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து அவர் வந்து இம்பல்ஸாக ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு வந்து தூண்டுகோலாக இருக்குது. அட்டெம்ப்டட் மர்டர்னு இருக்குது. யூஸ்வலி ஏதாச்சும் ஒரு க்ரைம்னா வந்து அதுலேருந்து 2 அம்சம் இருக்குது. ஒன்று வந்து நோக்கம், இன்னொன்று வந்து செயல். அதை தான் வந்து நம்ம மென்ஸ் ரியா, ஆக்டர்ஸ் ரியாஸ்னு சொல்லுவோம். ஒரு கொலை கேஸில் வந்து நோக்கம் வந்து அந்த இன்டென்ஷன் டு கில், யூஸ்வலி அதுதான் வந்து அந்த நோக்கம். ஒரு நைஃபை வச்சு குத்துறது, அதுதான் வந்து செயல். அது வந்து மர்டர். கொலையில் வந்து நோக்கமும் இருக்குது, செயலும் இருக்குது. ஆனால் ரொம்ப முக்கியமாக அதனால ஒருத்தர் வந்து உயிரை இழக்கிறாரு. ஆனால் அட்டெம்ப்டட் மர்டர் வந்து எங்கே வந்து அந்த வேறுபாடு இருக்குன்னா, நோக்கமும் இருக்குது, செயலும் இருக்குது, ஆனால் அந்த விக்டிம் வந்து உயிர் இழக்கலை. ஸோ அதுதான் வந்து மர்டருக்கும் அட்டெம்ப்டட் மர்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அந்த நபருக்கு வந்து அவரோட ரிலேஷன்ஷிப்பே ஒரு ஐடென்டிட்டியாக அவர் வச்சுருக்காரு. அதாவது வந்து இவங்க தான் வந்து நம்மளோட துணை அப்படின்ற பட்சத்தில் அவர் அவங்கள எப்படியாச்சும் அடைஞ்சே தீரணும் அப்படின்ற அந்த வெறி, அந்த கோவம், அதெல்லாம் கலந்து தான் வந்து வன்முறையாக மாறுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகுது. இந்த வன்முறைக்கு முக்கியமான காரணம்னு பார்த்தா நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் மெயினாக வந்துட்டு அவர் காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் குடிச்சிருக்காரு. ஸோ அந்த குடி பழக்கம் அண்ட் ஆல்கஹால் இன்டாக்சிகேஷன் அது வந்து ஒருத்தவங்களோட டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸை வந்து குறையப்படுத்தும். அதனால அது ஒரு ஃபேக்டராக இருக்குது. 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. இப்போ இந்த பெண்ணுக்கு வந்து இன்னொன்று பார்ட்னர் இல்லைன்ற சிச்சுவேஷனில் அவரோட ரியாக்ஷன் வந்து வேறு மாதிரி இருந்திருக்கலாம். ஒரு சமயத்தில் இது கூட பிளான் பண்ணியிருக்கலாம். ஏன்னா டைம் இருந்திருக்கு திங்க் பண்ணுறதுக்கு. அந்த வெப்பன் எடுத்துகிட்டு வருது, போய் லுக்கிங் ஃபார் த பர்சன், சர்ச் பண்ணுறது. இது நம்ம சொல்லலாம் மேபி அந்த ஒஃபெண்டருக்கு ரொம்ப கோவம், ரொம்ப ஜெலசி, அதனால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்த ஆல்கஹால்னால திங்க் பண்ண முடியல. இப்போ இது எல்லாம் சும்மா மிட்டிகேட்டிங் ஃபேக்டரை நம்ம எடுக்க முடியாது. ஸோ நம்ம கொஞ்சம் பேக் ட்ராக் பண்ணாக்கா, இந்த கேஸை கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணாக்கா, அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கோர்ட்டில் கூட அவங்க பார்ப்பாங்க, ஏன் அந்த வெப்பன் எடுத்துகிட்டு வந்தாங்க, ஏன் இது போய் சர்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாம் ஒரு மோட்டிவேஷன் மாதிரி, ஒரு ரீசன் ஏன் இந்த ஆஃபென்ஸ் நடந்திருக்குன்னு. அந்த பேக்ரவுண்ட் இஸ் அ பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் ஒன்லி. அந்த ஆக்ஷனை தான் நம்ம பார்ப்போம், அந்த இன்டென்ஷனை பார்ப்போம். அந்த நைஃபை கொண்டு வர்றது அது ஒரு இன்டென்ஷன், அந்த ஆக்ஷன் இன்டென்ஷன் ப்ளஸ் நடந்திருக்கு, அந்த கேஸே நடந்திருக்கு. ஸோ இது எல்லாம் நம்ம போட்டாக்கா ஒன்றா த கன்க்ளூஷன் வுட் பி இன் திஸ் கேஸ் த ஆஃபென்ஸ் ஹஸ் டேக்கன் பிளேஸ். இந்த
மாதிரி கேசஸில் வந்து ஒரு டிஃபென்ஸ் லாயர் அவரோட அந்த அவங்களோட லாயர் வந்து கோர்ட்டில் வந்து என்ன தான் சொல்ல முடியுங்கிறது வந்து பல பேரோட கேள்வியாக இருக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு கேஸ் தான், வாதாடுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கலாம். பட் அப்போ கூட வந்து இந்த கேஸை நம்ம பார்த்தோன்னா ஆக்சுவலி சில விஷயம் இருக்குது. இவர் வந்து அந்த சார்ஜை வந்து கான்டெஸ்ட் பண்ணல, தப்பை நான் வந்து செய்யலைன்னு அவர் சொல்லலை. அவர் வந்து ப்ளீட் கில்ட்டி பண்ணார். அதாவது அவர் செஞ்ச தப்பை வந்து ஏற்றுக்கிட்டாரு. கேள்வி வந்து அந்த இம்ப்ரிசன்மெண்ட், அந்த சென்டென்ஸ் வந்து எவ்வளவு நாள் இருக்கணுங்கிறது தான் வந்து கேள்வி. ப்ராசிக்யூஷன், அதாவது அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் வந்து 12 வருஷத்துக்கு மேலே வந்து கேட்டிருந்தாங்க. அவரோட லாயர்ஸ் வந்து ஒரு 8 வருஷம் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து 8 வருஷம் கேட்குறதுக்கு வந்து என்ன அடிப்படை இருந்துச்சுங்கிறது வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் படிக்கிறது மூலியமாக நமக்கு தெரிய வருது. ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து அந்த மனநோய் என்கிற அந்த ஒரு விஷயம். அரசு தரப்பு வழக்கறிஞர்களும் சரி, அவரோட லாயர்ஸாகவும் சரி, அவருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் டிஸார்டர்ங்கிற அந்த மனநோய் இருந்துச்சு. எந்த ஒன்று நம்மை அளவுக்கு மீறி பாதிக்கும் என்பதை உறுதியாக சொல்ல முடியாது. மரணம், பிரிவு போன்ற நிகழ்வுகள் சில சமயம் ஒருவரின் வாழ்க்கையை புரட்டி போட்டுவிடும், மீள முடியாத துயரத்தில் தள்ளிவிடும். நிலை கொள்ளாத ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் எடுக்கும் முடிவுகளும் செய்யும் காரியங்களும் விபரீதத்தில் போய் முடிவதை உங்களில் பலர் பார்த்திருக்கக்கூடும். அந்த நிலையில்தான் ஆங் இருந்தார். எதையும் வகுத்து பார்க்க முடியாத நிலைமை அது. அந்த நிலையில் அவரை சுற்றி இருக்கும் யாருக்கும் அவரால் எதுவும் நடக்கலாம். அப்படித்தான் நடந்தது. குடி பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறாரு இந்த கேஸில். இதே மாதிரி சுச்சுவேஷனில் ரொம்ப பேர் அவங்களே தன்னால் போய் ஹெல்ப் கேட்க மாட்டாங்க. அவங்களே தன்னால் போய் மேபி இப்போ நம்ம IMHல NAMSன்னு இருக்குது, அடிக்ஷன் சர்வீசஸ், இதே மாதிரி சர்வீசஸ் அவங்க போய் மேபி சொந்தமாக போய் ஹெல்ப் கேட்குறது ரொம்ப கஷ்டம். கிரிமினல் ஆஃபென்சஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸை நம்ம பார்த்தாக்கா, இந்த ஆல்கஹாலிசம், இந்த அடிக்டிவ் பிஹேவியர், இந்த கம்யூனிகேஷன் வித்தின் த ஃபேமிலி, லேக் ஆஃப் லவ், மேபி சென்ஸ் ஆஃப் லோன்லினஸ், இது எல்லாம் எப்படி நம்ம சப்போர்ட் பண்ண முடியும்னு பார்த்தாக்கா ஹோலிஸ்டிக்லி ஒரு ஃபேமிலி இன்டர்வென்ஷன் பிளான் இருந்துச்சுன்னா பெர்ஹாப்ஸ் இந்த ஆஃபென்ஸை நம்ம ப்ரிவென்ட் பண்ணியிருக்கலாம். ஞாபகங்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அவர் வந்து நிறைய கனவுகள் காண்றுப்பார். இந்த மாதிரி வந்து இவங்க கூட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ போகிறோம், இல்லைனா கடந்த காலத்தில் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை கூட அவங்க வந்து நினச்சி பார்க்குறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்குது. ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து 2 பேர் பிரிகிறாங்க. பிரியும் போது அவங்களுக்கு நிறைய மன சோர்வுகள் அதெல்லாம் இருக்குது. அது முதல்ல தெரிய வர்றது வந்து குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் தான். ஸோ ஏன்னா அவங்கக்கிட்ட தான் மனசு விட்டு ஷேர் பண்ணுவாங்க. இமோஷ்னல் சப்போர்ட்டுன்றது இந்த மாதிரி டைமில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ இந்த கேஸில் வந்து அந்த ஆங்கோட அந்த ஒஃபென்சஸோட தீவிரத்தை கருதி ஜட்ஜ் வந்து கடைசியாக வந்து கொடுத்த அந்த சென்டென்ஸ் வந்து 13 வருஷம். இது வந்து ப்ராசிக்யூஷன் அவங்க கேட்ட அந்த சென்டென்ஸை விட கூட. ஏன்னா இதோட முக்கியமான காரணம் வந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்னு இருக்குது. இப்போ ஜட்ஜஸ்லாம் வந்து சென்டென்சஸை வந்து இம்போஸ் பண்ணுறப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட்னு இருக்குது. அந்த ஒஃபென்ஸ் ரொம்ப சீரியஸான ஒரு ஒஃபென்ஸாக இருந்தனால அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து 17 இயர்ஸ், மேக்ஸிமம் 20 இயர்ஸ் இருக்கிறப்ப 17 இயர்ஸ் வந்து அந்த ஹையர் எண்ட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவோம். நம்மளே தெரியாது இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு இருக்குன்னு. ஸோ இதில் தான் கம்யூனிட்டி சப்போர்ட் ரொம்ப தேவைப்படுது. விதின் த ஒர்க் என்வாயர்மெண்ட், ஸ்கூல் என்வாயர்மெண்ட், விதின் த ஃபேமிலி என்வாயர்மெண்ட். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஓகே இந்த பர்சன் பிரேக்கப் நடந்தோடனையும் த பிஹேவியர் சேஞ்ச் இருக்குது. இதே மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன செய்யலாம்? இந்த கேஸில் வந்துட்டு அவர் வேற ஒருத்தரை காயப்படுத்தியிருக்காரு. ஆனால் நிறைய கேஸஸ் நம்ம பார்க்கும்போது தன்னைத்தானே காயப்படுத்திக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அவங்க வந்து தற்கொலைக்கு கூட முயற்சிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி சமயத்தில் வந்து கூட இருக்கவங்க வந்து அந்த வார்னிங் சைன்ஸை ஏர்லியாக நோட்டீஸ் பண்ணி ஹெல்ப் சீக் பண்ணலாம், இல்லை அவங்களுக்கான ஹெல்ப்பை வந்து சீக் பண்ணலாம். சீக்கிங் ஹெல்ப் இஸ் நாட் அ வீக்னஸ், இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க வந்து there's a lot of helplines, national anti-violence and sexual harassment helpline, suicide intervention, suicide hotlines, Samaritans of Singapore,
இல்லைனா வந்து அவங்க பக்கத்தில் இருக்க ஃபேமிலி சர்வீஸ் சென்டருக்கு போனாலே அவங்களுக்கு தேவையான உதவியை வந்து அவங்க அங்கே கண்டுபிடிக்க முடியும். இந்த காதல் பிரிவு இதெல்லாம் வந்து மனுஷனுங்களாகவே பிறந்தா இப்போ நம்ம பல பேர் வந்து கண்டிப்பாக வந்து இதை கோ த்ரூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எந்த விஷயமா இருந்தாலும் கொண்டு வந்து எப்பொழுதுமே வந்து நம்மளோட திங்கிங்கை வந்து நம்ம லூஸ் பண்ணிடக்கூடாது. இந்த கேஸில் வந்து அவர் வந்து சுயமாக யோசிக்க முடியாததற்கு ஒரு பெரிய காரணம் வந்து அந்த ஆல்கஹால்ங்கிற ஒரு விஷயம். ஏன்னா அது வந்து அவரோட ஜட்ஜ்மெண்ட்டை வந்து ஓரளவுக்கு வந்து இம்பேர் பண்ணியிருக்கு. லைஃப்பில் கோ த்ரூ பண்ணுற பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் வந்து இண்டிபெண்ட் ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். கடைசியில் வந்து ஹெல்ப் கண்டிப்பாக நாடி போகணும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து ஆங்கிலத்தில் வந்து உரையாட முடியல, அவங்களுக்கு வந்து தமிழில் தான் சரளமாக பேச முடியும், ஹிந்தியில் சரளமாக பேச முடியும். அப்படின்ற பட்சத்தில் தெற்காசிய சமூகத்துக்காகவே ஒரு அமைப்பு இருக்குது. இட்ஸ் கால்ட் மென்டல் ஆக்ட். ஸோ மென்டல் ஆக்ட் வந்து இந்த மாதிரி தெற்காசிய சமூகத்துக்கான 24/7 ஹாட்லைன் இருக்குது. அங்கே கால் பண்ணி அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை பெறலாம். ஸோ இந்த கேஸில் மட்டும் இல்லை, நான் செய்கிற பல கேசஸில் கூட வந்து இந்த ஆல்கஹால் ட்ரக்ஸ் வந்து யூஸ்வலி ஒரு அக்ரவேட்டிங் ஃபேக்டர் தான். அது வந்து இந்த அட்டெம்ப்டட் மர்டர் சார்ஜ்னு மட்டும் இல்லை, அது மர்டராக இருக்கட்டும், அசால்ட், வாலண்டரிலி காசிங் ஹர்ட், இன்ஃபேக்ட் ஈவன் டிராஃபிக் ஆஃபென்சஸில் கூட இந்த ஆல்கஹால்ங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து யூஸ்வலி வந்து ஒரு அக்ரவேட்டிங் ஃபேக்டர் தான். ஸோ வாழ்க்கையில் வந்து நம்ம எது கோட்ரூ பண்ணாலும் அதை கோட்ரூ பண்ணுற சமயத்தில் வந்து இந்த மாதிரி ட்ரக்ஸ் ஆல்கஹாலை வந்து தவிர்க்கிறது வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம். தீர்வுகள் இல்லாத சூழ்நிலை ஒரு மனிதனை எந்த எல்லைக்கு கொண்டு போய் நிறுத்தும் என்பதற்கு இந்த வழக்கே உதாரணம். இது என்னுடையது மட்டும்தான் என்று ஒருவர் முடிவு செய்துவிட்டால் அந்த எண்ணமே அந்த நபரை யதார்த்தத்தில் இருந்து வெகு தூரம் விலகிச் செல்ல வைத்துவிடும். இந்த வழக்கில் ஒரு சமூகமாக நமக்கே பல படிப்பினைகள் உண்டு. வாழ்க்கையின் சவால்கள் அத்தனைக்கும் நம்மிடமே தீர்வு இருக்கின்றது என்று சிலர் நினைப்பது உண்டு. ஆனால் பிறரின் ஆலோசனை, சில சந்தர்ப்பங்களில் மருத்துவர்களின் உதவி, இவை தேவைப்படும் சூழ்நிலைகளும் உருவாகத்தான் செய்யும். ஒருவேளை என்ற இந்த மனிதர் உதவி பெற கொஞ்சம் முயற்சி செய்திருந்தால் இவ்வளவு பெரிய குற்ற செயல் நடந்திருக்காது என்று கூட தோன்றுகிறது.